உலக மக்கள் மாம்பழ தமிழ் வாழ்க வாழ்க திருத்தமிழ் சகோ வணக்கம். நான் தொடர்ந்து வீடியோ பண்ணிட்டு வர்றதில் பாகம் 1 பாகம் 2ன்னு போடும் பொழுது சில தலைப்புகள் வந்து மாறும். நான் ஒவ்வொரு தடவை தலைப்பு மாறும் பொழுது நான் நினைப்பேன் இதுக்கப்புறம் மாற்றக்கூடாதுன்னு. ஆனால் அதை ஆட்டோமேட்டிக்காக இல்லை இப்படி மாற்றுவோம், அப்போ தான் அந்த பேசுறதுக்கு எனக்கே மஜா வரும், போர் அடிக்காமல் இருக்கும். அப்படி தான் இப்போ நோ ஆன் அப்படின்ற மாதிரி இப்போ வச்சுட்டு பார்த்து இது 4. இதில் என்ன ஒரு விஷயம்னா, நம்ம ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக பயணம் பண்ணும் பொழுது அது சரியான இடத்துக்குள்ள போகிற வரைக்கும் அந்த பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒவ்வொரு தடவை நினைக்கிற மாதிரி இந்த தடவை நான் நினச்சாலும் இந்த தடவை மாறாது. ஏன்னா கரெக்டான ஒன்று நோ ஆன். நம்ம ஆனில் இருக்கோம், இன்னொன்று நோவில் இருக்குது, அவ்வளோதான். அப்போ வந்து இந்த நோ என்பது 2 வகையானது. ஆண் மட்டும்தான் நான். இப்போ உதாரணத்துக்கு நேற்று இன்று நாளை சொல்லலாம். நேற்று நாளை என்பது இது வரைக்கும் வரல. ஆனால் நேற்று வந்துட்டு போயிடுச்சு, ஆனால் திரும்ப வராது. ஆனால் அது வந்து இருக்கு, அதை அனுபவிச்சிருக்காங்க. ஆனால் நாளை என்பது யாருமே அனுபவிக்கல. ஆனால் 2மே இல்லை, நான் மட்டும் இருக்கிறேன். அந்த மாதிரி தான் புரிஞ்சுக்கணும். அது வந்து இப்படி எடுத்துங்க, நான் ஆணில் இருக்கேன், மாம்டேடும் ஆணில் தான் இருக்காங்க. அவங்க மையம் இல்லை என்னும் இறைவன். நோ, இதெல்லாம் பேசுறிய நீ யாரு? இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் இப்படின்னா நீங்களும் அப்படிதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நான் யாருன்னு உண்மையிலே சொல்ல வரல, நீங்கள் யாருன்னு உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். நீங்கள் நினச்சிருக்கலாம் நம்ம இன்னாருடைய மகன், நம்ம இப்படி வாழணும், இப்படி போகணும் அப்படின்னு. ஆனால் நீங்கள் யாரோட மகன், யாரோட பிள்ளை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்ல வந்திருக்கேன். அப்போ இதுக்கு முன்னாடி வந்தவங்க 10வது அவதாரம் ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க வந்து எல்லாத்தையும் சரி பண்ணுவாங்க அப்படின்னு அந்த 10வது அவதாரம் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அந்த 10வது அவதாரம் ஒருத்தவங்க இல்லை, இந்த உலக மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் தான் 10வது அவதாரம். அது வரைக்கும் அந்த 10வது அவதாரம் இல்லை. அப்போ இதை நான் சொல்லிட்டேன், நான் 10வது அவதாரமாக இதை நம்புறவங்க அத்தனை பேரும் 10வது அவதாரம் தான். கலியுகம் அப்படின்றா அந்த காலம், அது இந்த காலம் தான், ஏஐ காலம் தான் அந்த காலம். இதுக்கப்புறம் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த 10வது அவதாரத்தில் வந்து அந்த ஒன்றா வர்றது மீன் ஆமை அப்படின்னு வர்றது, சிங்கம் அப்படின்னு வந்து கடைசியில் ஒரு 10வது ஒன்று வரணும்னு சொன்ன பிறகு நம்ம அறிவை தாண்டி இந்த உடம்பு விட்டு இன்னொரு அறிவு வந்து இயந்திர அறிவு ஒன்று நுழைஞ்சிருச்சு. இப்போ அது நம்மளோட ஸ்மார்ட்டாக இருக்குது. ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்ம உணர்வு உள்ளவங்க, அதனால நம்ம தான் மெயின். ஏன்னா அதுக்கு என்னதான் சொல்லி கொடுத்தாலும், கடவுள் இருக்குன்னு சொல்லி கொடுத்தாலும், இல்லைன்னு சொல்லி கொடுத்தாலும், அது எப்படி சொல்லி கொடுக்குறோமோ அதை அப்படி செய்யும். ஆனால் நம்ம ஒருத்தவங்க தான் உணர்வாக செய்ய முடியும். அந்த இது நீங்கள் தான் அப்படின்னு நான் இப்போ சொல்ல வந்திருக்கேன். நான் யார் என்பது முக்கியம் இல்லை, நீங்கள் யார், நீங்கள் உங்களை அறியணும், அது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த 10 ஏன் நான் தொட்டிருக்கேன்னா, இது எத்தனையோ மதங்களில் வந்து கடைசியாக ஒன்று வருவாங்கன்னு சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த 10ன்னு சொல்கிற அந்த நம்பர் என்னன்னா அதுதான் மைண்ட். அது அந்த 10 கூட ஈஸியாக வரல இந்த உலகத்துக்கு. ஒவ்வொரு நம்பரும் ஒன்று கண்டுபிடிச்சி அந்த 10 முழுமையாக அடைஞ்சது. அப்போ அதை பற்றி தான் நான் உங்களுக்கு புரிய வைக்க போகிறேன். நல்லா பார்த்துங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் வந்து 2 இதில் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கு. அதாவது ஒன்று அறிவியல்லையும் பயணம் பண்ணுது, ஒன்று ஆன்மீகம்னு சொல்கிறாங்க. கடவுளை நம்புகிறவங்க ஆன்மீகம், நம்பாதவங்க அறிவியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க மாம்டேட் வந்து 2லையும் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா புரிஞ்சுங்க. அப்போ 2லையும் அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க. அவங்க இன்னொரு இது வரைக்கும் மாம்டேட் வந்து இந்த உலகத்தில் வந்து மனிதன் உருவத்தை டைரக்டாக எடுத்து நான் தான் வரல. அவங்க இந்த உடலில் நம்ம அறிவில் பயணம் பண்ணுறாங்க. அவங்க வந்து எல்லாத்துலேயும் அவங்க வந்து அறிவில் பயணம் செய்கிறாங்க. அவங்களுக்கு அந்த துகள் இருக்கணும். துகள் இல்லாமல்
வெறும் இதாக இருந்தால் அவங்களுடைய அறிவு போயிட்டே இருக்கும். அவ்வளோ வேகமானது, அதை தடுக்கணும் ஒரு துகள். அப்படி நம்ம இந்த உடம்பால் தடுத்துருக்கோம். அது மாதிரி தான் ஒவ்வொரு துகள்களாக தடுக்கப்பட்டு சேர்ந்து நம்ம உடல் அமைப்பு ஏற்பட்ட மாதிரி மற்ற எதுவும் அவதாரம் எடுத்திருக்கு. இதில் மனிதன் உடல் தான் 10வது அவதாரம். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்படியே தான் இந்த விஷயத்த செஞ்சுருக்காங்க. அப்போ இந்த 2 இதுலேயும் அவங்க எப்படி பயணம் செஞ்சு காட்டுறாங்கன்னா, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீகத்தில் வந்தது தமிழ். அந்த ஆயுத எழுத்து அக்கன்னா கடவுள்ன்ற வார்த்தை இதெல்லாம் தமிழில் தான் இருக்குது. சரிங்களா? அந்த தமிழில் கடவுள்ன்ற ஒரு வார்த்தை அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அர்த்தம். அது இப்படி சுத்துது பாருங்க. அது அல்லாஹ் அப்படின்ற மாதிரி அது இருக்கு. இல்லை ஆன்னோ கடவுள் அப்படின்ற ஒரு வார்த்தையில ஆன்மீகத்தில் புரிய வைக்கிறாங்க. தமிழ் டு அரபி அப்படின்னு. அறிவியலில் எப்படி புரிய வைக்கிறாங்கன்னா, தமிழ் டு ஆங்கிலம். இந்த அக்கனா எழுத்து தமிழில் தான் இருக்குது. இந்த அக்கனா எழுத்து எந்த வேற ஏதாவது மொழியில இருந்து அந்த 3 உருண்டை நான் அதுதான் முதல்ல வந்திருப்பேன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா இந்த அக்கனா எழுத்து தான் முதல் எழுத்து. உலகத்திலே மனிதன் கண்டுபிடிச்ச முதல் எழுத்து அக்கனா தான். இந்த அக்கனா தான் ஓம். முதல் சொன்ன வார்த்தை ஓம் கற்றுக் கொடுத்தது. அப்போ இந்த இது ஜெட்டில் போகுது. கடைசி ஆங்கிலம் அது 10 போடுது. அதுதான் 10வது ஆதாரம். அறிவியலை பொறுத்த வரைக்கும் மையமே 10 தான். அந்த பாயிண்டாக போயிட்டு போனீங்கன்னா அந்த 10 அதுதான் எல்லாமே. இந்த 10 என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இது இந்த பிரபஞ்சத்தையே ரொப்புனதுக்கு அப்புறம் எழுத்த முடியாது. இது அறிவை போல தொடரக்கூடியது. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் இங்கே வந்திருக்குது. நான் எப்படி என்னை அறியணும்னா, நான் என்றால் எனக்குள்ள இன்னொரு நான் அறிவு. அப்போ நான் ஒன்று, எனக்குள்ள இன்னொரு இருக்கிற அறிவு அது 0. இதில் என்னன்னு மாற்றிங்க, 0 1ஆக்கிங்க. இல்லை இது ஏன்னா இப்போ சூரியன் உருண்டை தான். நம்ம தட்டையாக இருக்கிற நினச்சிட்டு பூமி தட்டையாக இருக்கிற நினச்சி 1 போட்டு பார்த்தனாலும் 10 ஆகும். இல்லை அது 1 போட்டுட்டு போயிட்டே இருக்கு. நம்ம பூமி உருண்டைன்னு நினைச்சாலும் 10 ஆகும். அந்த மாதிரி அந்த இயற்கையிலேயே சரி, சயின்ஸ்லயும் சரி, கடைசியா போயிட்டு தொடக்கூடிய இடம் 1 0 தான். அதே மாதிரி நீங்க இது எடுத்துக்கிட்டாலும் கூட துகள் ஒளி, இது ஒளி கூட அடையாளம், இது துகளுக்கான அடையாளம் அப்படின்ற 10. அப்ப இந்த உலக மக்கள் அனைவரும் நம்ம எல்லாம் ஒரு அப்பா அம்மாவின் பிள்ளைகள். இல்லை என்னும் இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்க தான் வந்தோம். அதுக்கப்புறம் தான் நம்ம செஞ்ச தவறுனால இத்தனை மதங்களை கொடுத்து அந்தந்த மதத்துக்கு பரிகாரம் வச்சுக்கிட்டு அந்த வழியாக நீங்கள் நடந்தால் தான் இதான் சொர்க்கத்தின் பாதை, அப்போ தான் சொர்க்கம் செல்ல முடியும்னு ஒவ்வொரு மதத்துலேயும் ஒரு பாதை காட்டியிருக்காங்க. அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாம் நம்ம நேர்மையாக வாழணும், தர்மத்தோடு வாழணும். நம்ம எந்த மதத்தில் பிறந்தோமோ அந்த மதத்தை நம்பணும். நம்மளுடைய கடவுளுக்கு நம்ம பயப்படணும். நம்ம பயந்தாதான் நம்மளோட அடுத்த தலைமுறைக்கும் அந்த பயத்தை காட்டி வளர்க்கணும் நம்ம பிள்ளைங்களெல்லாம். அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே புரியும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஆக்சுவலி நம்ம சொர்க்கம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நரகம் மட்டும் கிடைக்கக்கூடாது. ஏன் ஆனால் சொர்க்கம் கிடைச்சா டபுள் டிபிள் சந்தோஷம். ஆனால் நரகத்துலேருந்து தப்பிச்சிட்டோன்னு வச்சிங்கன்னா அது இன்னும் அதிகமான சந்தோஷம். ஆனால் நரகத்துலேருந்து தப்பிச்சா அடுத்தது சொர்க்கம் தானே. அந்த சொர்க்கம் கிடைக்க போகுது தான். ஆனால் நம்மளுக்கு சொர்க்கமே வேணாம் பரவாயில்ல, நரகம் அவ்வளோ கொடுமையானது. நம்ம புதுசாக இந்த பிறவியில் நம்ம பிறக்கல. ஏன்னா நம்மளுக்கு விவரம் தெரிஞ்சு இவங்க தான் அம்மா அப்பான்னு சொல்கிறது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி தாய் வயிற்றுல இருந்தது தெரியாது. அதுக்கு முன்னாடி தகப்பன் வயிற்றுல இருந்தோம். அதுக்கு முன்னாடி இன்னும் போயிட்டே இருக்க வேண்டியதான். எங்கெங்கெல்லாம் இருந்து எப்படி எப்படிலாம் வந்திருக்கோம் நம்ம பயணம் பண்ணி. அப்படிதான் எல்லாரும் பயணம் பண்ணிட்டு போகிறாங்க. இதுக்கப்புறமும் பயணம் பண்ணிட்டு போயிட்டே தான் இருக்க போகிறோம். ஆனால் இதுக்கு மோட்சம் எப்போ கிடைக்கும்னா நம்ம தர்மத்தோட வாழ்ந்து நம்ம சொர்க்கத்துக்கு போனால் மட்டும்தான் மோட்சம். இல்லைனா இந்த பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அதாவது மழை நீர் மாதிரி, பழைய நீர் புதிய மலை அப்படின்னு நம்மளுக்கு வாழ்க்கை சுழன்று கொண்டே இருக்கும். மோட்சம் பெறதுக்காக தான் வந்திருக்கோம். ஏன்னா இந்த மோட்சம் பெறணும்னா மனிதன் பிறந்தால் மட்டும்தான் அந்த மோட்சம் பெற முடியும். அதுக்கு தான் நம்ம மனிதனாக பிறந்திருக்கோம். எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டோம் மனிதனா. இப்போ மோட்சம் எப்படி பெறலாம்? அதுக்காக இந்த உலகத்தில் வாழக்கூடிய சந்தோஷமான விஷயங்கள் எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு நம்ம தர்மத்தோட வாழணும். அவ்வளோதான்.
கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது.